அப்படியா? ஒரு வழியா என்னோட சொந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். பிரமாதம் டெம்போனா, உங்களோட இந்த கிராமம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. வாவ் டெம்போனா, இங்க வீசுற காத்த ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ளீன். ஆமா ட்விங்கிள், வெகேஷனுக்கு இதை விட பெட்டர் பிளேஸ் வேற எதுவும் இருக்க முடியாது. தேங்க்யூ டெம்போனா. இத பாருங்க, என் கிராமத்தோட விஷயமே வேற. உலகத்துல இருக்கிற பெஸ்ட் மெக்கானிக்குங்களே இந்த ஊர்ல தான் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதோ அந்த ஸ்கூல்ல. இப்போ உங்களுக்கு நான் என் சூப்பர் மெக்கானிக் ஸ்கூலை காட்டுறேன், வாங்க. வாவ் டெம்போனா, இந்த ஸ்கூல் ரொம்ப பிரமாதமா இருக்கும் போல இருக்கே. அது உண்மைதான். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அடடா, என்ன இது? என் பாட்டில்ல இருந்து தண்ணி காலி போல இருக்கு. அச்சச்சோ, எனக்கு கூட தான் இப்ப ரொம்ப தாகமா இருக்கு. என்ன பண்றது? டென்ஷன் நாட் மேயர். இப்ப உங்க எல்லாருக்கும் இந்த டெம்போவானாவோட கிராமத்து ஃபேமஸ் இளநீரை கொண்டு வந்து தரேன் பாருங்க. வாவ் டெம்போனா, நிஜமாவே நீங்க சூப்பர் கூல் தான். ஏன் டெம்போனா, இந்த இளநீருக்குள்ள இருக்கிற தண்ணியை எப்படி குடிக்கிறது? டெம்போனா, உங்களுக்கு இளநீ? என்ன விடுங்க, நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து குடிங்க, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஏன் இளநீ தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே? இனிமே அது உனக்கு நிறைய தேவைப்பட போகுது. ஏன் டெம்போ அண்ணா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா? அச்சச்சோ, இவன் என் கூட பிறந்தவன் இல்ல, என்னோட சின்ன வயசு எதிரி திரு. சின்ன வயசுல எங்களுக்குள்ள காம்படிஷன் நடக்கும். அப்பெல்லாம் நான் தான் திருவை டிஃபீட் பண்ணுவேன். இல்ல டெம்போ, நல்ல வேளை நீயே இங்க வந்து சேர்ந்துட்டால. இல்லன்னா வீணா நான் உன்னை தேடி வர வேண்டியதா இருக்கும்ல. பாப்பா, என்னன்னு கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஏன் ஆமா, நான் என்னைக்கு மாறினேன்? நான் தோத்தது கூட பழி வாங்கி ஆகணும்ல. அச்சச்சோ திரு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப எதுக்கு திரும்பவும் சண்டை போடுற? ஏன் ஆமா, ஒரு விஷயத்தை நான் நிரூபிச்சே ஆகணும்ல. ஆனா நீ கிடையாதுல, அது நானு. அதாவது நான் தான் திரு. அதாவது இந்த உலகத்திலேயே நான் தான் பெஸ்ட் மெக்கானிக். எல்லாரும் என்ன அப்படித்தான் இப்ப கூப்பிட்டு இருக்கானுங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கே இப்ப நான் தான் நம்பர் 1 மெக்கானிக்கே பாஸ்ல. திரு தலைவா. ஏய், அச்சச்சோ, ஒரு விஷயத்துல நீ இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்க. இருந்தாலும் இந்த வேர்ல்டு பெஸ்ட் மெக்கானிக்கான என்ன உன்னால தோக்கடிக்கவே முடியாது. இப்ப நம்பர் 1 நான் தான். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ தலைவா இல்ல, பாஸ் இல்ல, வெறும் திருதான். மொத்தமா ஒரு வாரத்துக்கான டெண்டர் கோகனட் கிடைச்சிருச்சு. வாவ், தேங்க்ஸ் டெம்போ அண்ணா. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க சின்ன வயசு பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏல, நீ இந்த திருவைய ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டல. அதுக்கு உனக்கு நான் ஒரு சரியான பாடம் கத்து கொடுக்கறல.
கிரேட் ஜாப் டெம்போனா. நீங்க ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க தான் பெஸ்ட் மெக்கானிக். ஆமா, சாதாரண பெஸ்ட் இல்ல, பெஸ்ட் ஆஃப் பெஸ்டஸ்ட். பெஸ்டஸ்ட். முதல்ல உன்னோட இந்த குணத்தை மாத்திக்க, இல்லனா அடுத்த முறை என்னோட ஸ்பேனரோட டார்கெட் வேற மாதிரி இருக்கும். அப்படியா? இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன். நிச்சயமா நான் உன்னை தேடி வருவேன். நார்த், சவுத், ஈஸ்ட் இல்ல வெஸ்ட், எந்த திசைக்கு போனாலும் நான் தான் பெஸ்ட். அச்சச்சோ, இத பார்த்து நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. திரு வெறும் பேச்சு மட்டும்தான், அவனால எதையும் செய்ய முடியாது. சரி வாங்க, நாம பிக்னிக்க என்ஜாய் பண்ணலாம் வாங்க. வாவ், உங்க கிராமத்துல இருக்க குளத்துல குதிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டெம்போ அண்ணா. ஆமா கிக்கோ, அது இப்ப ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஆசம். இத பாருங்க, எல்லாரும் ஒரு நாள் என்னோட கிராமத்துல இருக்கிற குளத்துக்கு வாங்க. அது ரொம்ப பெருசா இருக்கும். எங்க கிராமத்துல எல்லாரும் அத பெரிய கடல்னு சொல்லுவாங்க. நிஜமாவா சொல்றீங்க அங்கிள்? ஒருவேளை நான் பொய் சொல்லியிருந்தா என்னோட தலை மேல இப்ப உடனே தக்காளி வந்து விழட்டும். அச்சச்சோ, மேயர் மறுபடியும் நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அச்சச்சோ, என்னோட பி சுஜாதா. அச்சச்சோ, பி சுஜாதா, என் பொண்ணு எங்க போயிட்டா? சுஜாதா, ப்ளீஸ் ப்ளீஸ் அழாதீங்க டெம்போ அண்ணா. நாம போய் சுஜாதாவை தேடி கண்டுபிடிச்சிடலாம். அச்சச்சோ, இது என் பி சுஜாதாவோட மிரர் ஆச்சு. அவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அச்சச்சோ, கிக்கோ, அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்க? எனக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸ் சுத்தமா பிடிக்காது. நீ விஷயத்தை சொல்லு. திரு அங்கிள் பி சுஜாதாவை கிட்னாப் பண்ணிட்டாரா? அச்சச்சோ, அந்த திரு இருக்கானே, அவன் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டானா என்ன? நான் அவனை சும்மா விட மாட்டேன். டெம்போ அண்ணா, லெட்டர்ல இன்னும் சில விஷயங்கள் எழுதியிருக்கு. லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா, ஒருவேளை உங்களோட பி சுஜாதா திரும்ப வரணும்னா அதுக்கு நீங்க கருப்பு மலை பகுதி கிட்ட வரணுமா. உங்களோட ஸ்பேனரையும் பெல்ட்டையும் கழட்டி வச்சுட்டு, அதாவது உங்க லைஃப்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரிப்பேர் பண்ணவே கூடாதுன்னு போட்டிருக்கு. அச்சச்சோ, என்ன நான்சென்ஸ் இது? ஆமா மேயர் அங்கிள், இது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ரெடிகுலஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, திரு தான் தலைவன்னு போட்டிருக்கு. அச்சச்சோ, நான் இந்த ஸ்பேனர் பெல்ட்டை கழட்டிட்டேன்னா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். திருதான் எல்லாருக்கும் பாஸ்ன்னு ஒத்துக்கிறேன். திரு தலைவா. ஆனா டெம்போ அண்ணா. அச்சச்சோ, இல்ல வேண்டாம் கிக்கோ. நான் செஞ்ச தப்புனால ஒண்ணும் தெரியாத என்னோட இன்னசென்ட் பொண்ணு தண்டனையை அனுபவிக்க கூடாது. என் பொண்ணுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். இங்க பாருங்க டெம்போ அண்ணா, நீங்க இப்படி எல்லாம் பின் வாங்கவே கூடாது. நீங்க செய்யறது ரைட். அச்சச்சோ, இல்ல கிக்கோ, இல்ல. நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன். நான் ரிட்டையர்ட் ஆக போறேன். டெம்போ அண்ணா, இனிமேல் நான் இல்ல, சூப்பர் ஸ்பீடோ உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பான். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, டெம்போ அண்ணாவோட பி சுஜாதாவை திரு அங்கிள் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாரு. திரு சொன்னதுக்காக தோக்கறதுக்கு டெம்போ அண்ணா தயாரா இருக்காரு. என்னது? பி சுஜாதாவா? நோ டெம்போ அண்ணா, உங்க வலி எனக்கு நல்லா புரியுது. என்ன பி சுஜாதா எனக்கும் சகோதரி தான். என்னோட சகோதரியை காப்பாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இது அவரோட அண்ணன் கொடுக்கிற வாக்குறுதி. என்ன நீங்க தாராளமா நம்பலாம்.
ஆமா டெம்போ அண்ணா, நானும் சூப்பர் ஸ்பீடோவும் பி சுஜாதாவை கண்டிப்பா திரும்ப கொண்டு வருவோம். தயவு செஞ்சு நீங்க பின்வாங்காதீங்க. அச்சச்சோ, அத நீ எப்படி செய்வ? அந்த பொறுப்பை நீங்க எங்க கிட்ட விட்டுருங்க. டெம்போ, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, மறுபடியும் உன்னை தேடி நான் வருவேன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு, உன்னை நான் பழி வாங்க போறல. இன்னைக்கு நான் பெஸ்ட் இல்ல, பெஸ்டுக்கெல்லாம் பெஸ்ட்ல. இனிமே நான் திரு மட்டும் இல்ல, திரு தலைவா. அச்சச்சோ, ஓகே திரு தலைவா. என்னோட பி சுஜாதாவை என்கிட்ட திரும்ப கொடுத்தது. ஆமால, உன் மைண்ட கொஞ்சமாவது யூஸ் பண்ணல. பி சுஜாதாவை நீயே தேடி கண்டுபிடில பாப்போம். ஏ நார்த் சவுத் ஈஸ்ட் பெஸ்ட், எங்க போனாலும் இந்த திருதால பெஸ்ட். திரு தலைவா, நீ பி சுஜாதாவை எடுத்துட்டு போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஒழுங்கா அதை திருப்பி கொடு. உன்னோட தப்ப திருத்திக்கோ. அப்படியா? ஆனா இந்த திருவோட வழியில வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட கிக்கோ. இப்ப நான் கொடுக்க போற தண்டனையில இருந்து எப்படி தப்பிக்க போற? சூப்பர் ஸ்பீடோ, அந்த திரு தலைவாக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரியா சொன்ன கிக்கு. லெட்ஸ் கோ. இங்க பாரு, என்னோட டைகரா உன்னுடைய நட்டு போல்ட் எல்லாத்தையும் டைட் பண்ணிடுவா. உன்னால முடியும்னா என் கூட பண்ணல ஃபைட். சூப்பர் ஸ்பீடோ, வா அவனை தோக்கடிக்கலாம். ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 38. பாத்தியால, உன்னோட மிசைலை இப்ப நான் சின்ன பின்னமா செதறடிச்சிட்டேன். சூப்பர் ஸ்பீடோ, வேணும்னா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. சூப்பர் ஸ்பீடோ, இது ரொம்ப ரிஸ்கான விஷயம்னு எனக்கு தெரியும். பட் ஆனா நம்ம பிளான் எக்ஸ் ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும் படி. ஓகே கிக்கு, ஐ அம் கவுண்டிங் ஆன் யூ. பிளான் எக்ஸ் நவ. ஓகே. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர். அச்சோ, அச்சச்சோ.
என்னோட பொண்ணு அதோ போறா. திரு தலைவா, நீ இங்க எல்லாரையும் ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்ட. இப்ப நான் உன்ன அதெல்லாம் வேண்டாம் கிக்கோ, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுக்கிறேன். ஓ, உங்க 2 பேருக்கும் சூப்பர் ஸ்பீடோவுக்கும் பி சுஜாதாவை ரொம்பவே பிடிக்கும் தானே? நார்த், சவுத், ஈஸ்ட் பெஸ்ட். எங்க திரும்பினாலும் திரு தலைவா தான் பெஸ்ட். சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 444 ஆக்டிவேட் பண்ண. இங்க பாரு, இந்த திரு தலைவா உன்னை சும்மா விட மாட்டாள. நார்த், சவுத், ஈஸ்ட் வெஸ்ட், எங்க திரும்பினாலும் இந்த திரு தலைவாதால பெஸ்ட். இப்ப என்னோட ஸ்பெஷல் கிக்க நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு.
அச்சச்சோ, என்னங்க இது? எதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்து நிக்கிறீங்க? மனுஷனுக்கு தேவை வயிறு, அதே மாதிரி காருக்கு தேவையானது டயர். அச்சச்சோ, இவரு என்ன சொல்றாரு? சார் என்ன சொல்ல வர்றாருன்னா எதுக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுதான் நல்லதுன்னு சொல்றாரு. அச்சச்சோ, இவன் தான் அந்த திருடு. ஒன்னா இருக்கிற தேடி கூட்டத்தை கலைச்சிட்டா அப்புறம் பிரச்சனை நமக்குதான். என்னது ஒண்ணுமே புரியல. சார் என்ன சொல்ல வர்றாருன்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். டெம்போ அண்ணா, உங்களுக்கு தெரியும்ல பி சுஜாதா மலையில இருந்து கீழே விழுந்திருக்கும். அச்சச்சோ, கிக்கோ, இப்ப நான் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். உடனடியா நமக்கு பே ஆஃபும் கிடைச்சிருச்சு. எனக்கு நம்பிக்கை இருந்தது நீ எப்படியாவது உன் சிஸ்டரை காப்பாத்திடுவேன்னு. அதே மாதிரி நீயும் காப்பாத்திட்ட. ஆமா சூப்பர் ஸ்பீடோ, இந்த வெற்றிக்கு காரணம் நீ ஒருத்தன் தானே. அச்சச்சோ, நீங்க எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் உனக்கு நல்லா பாலிஷ் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சன் சிட்டிலேயே நம்ம சூப்பர் ஸ்பீடோ தான் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும்.